கேவிபி கரூர் வைசியா பேங்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முன்னணி தனியார் வங்கி. ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்கள்லயுமே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இங்க இருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுவும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாம ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் நிறைய போஸ்ட் இருக்கு. மொத்தமா 40 விதமான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. A to Z டீடைல்ஸை தெளிவா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரையும் பாருங்க. கேவிபி பேங்க் அவங்களோட கெரியர் பேஜை புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓல்டு கெரியர் பேஜ் அப்படிங்கிறது சுத்தமா சரி இருக்காது. நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒன்னு லோடிங் ஆகும், இல்லைன்னா அப்படியே டிஸ்கனெக்ட் ஆயிடும். பட் இந்த புது கெரியர் பேஜ் அப்படிங்கிறது உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற ரோல். ஓகே, இதுக்கு நீங்க ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற பதவி ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பிரான்ச்சஸ்லயுமே எடுக்கிறாங்க. ஸோ அதான் ஆல் பிரான்ச்சஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். குறிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜரை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்களேன். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரையும் உங்களுக்குன்னு ஒரு அலாட்டட் கஸ்டமர்ஸ் கொடுத்துருவாங்க. கஸ்டமர்ஸ் இந்த சென்ஸ் கேவிவில அவங்க அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. உங்களுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்கள நீங்களும் க்ளோஸ்டா வாட்ச் பண்ணி அவங்களுக்கு எதுவும் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அவங்க சால்வ் பண்ணும். பிளஸ் கேவிபில நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் இந்த சென்ஸ் அவங்கள்ட்ட நிறைய FD RD இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இதெல்லாம் கஸ்டமருக்கு கால் பண்ணி இது மாதிரி இது இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு, ஸோ இந்த இது கம்மியா இருக்கு, ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் சப்போர்ட் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி நீங்க காசா நிறைய கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்க பிடிக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் கிராஸ் செல்லிங் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஈச் பிரான்ச்சஸ்லயுமே இப்போ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே இதுதான் கொடுத்துருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன ப்ரோ அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ நாட் எலிஜிபிள். டிகிரி அப்படிங்கிறது மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இருக்கும். மேல் ஃபீமேல் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றதற்கான ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டேரக்டா நீங்க அப்ளை அப்படிங்கிற பேஜ்ல உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற ரோல், அதற்கு தகுந்தாப்புல உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணி நியூ ரெஸ்யூமா அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணி, அப்புறம் உங்களோட பெயர், பேன் நம்பர், ஸோ இது போன்ற, அதாவது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், அப்புறம் லாஸ்ட் நேம்ல அப்பா நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பேன் கார்டு நம்பர், அப்போ இந்த மாதிரி உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க இந்த ஃபார்மை மட்டும் ஜஸ்ட் சப்மிட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க. நோட்டீஸ் பீரியட்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களால இந்த கேவிபி பேங்க்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃப்ரெஷர் அப்படின்னா தாராளமா இமீடியட் அப்படிங்கறத கொடுங்க. இல்ல வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல எவ்வளவு நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிறது, அதை பொறுத்து நீங்க கொடுத்துருங்க. ஃப்ரெஷர் அப்படின்னா இமீடியட் அப்படிங்கறத கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல லொகேஷன் கேட்டிருக்காங்க. ப்ரிஃபர்ட் ஜாப் லொகேஷன்ஸ் என்டர் மேக்ஸிமம் 3 லொகேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு எந்த லொகேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஒரு 3 டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பிரைவேட் வங்கியில ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பதவினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே நீங்க ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி அது தொடர்பாக நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸ்லயுமே இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேவி பேங்க்ல இன்னும் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. மொத்தமா 40 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 2 இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையுமே நீங்க உள்ள போய் பார்க்கலாம். பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இதுக்கு பேசிக்கா கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது. மொத்தமா 10 ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, 0 இயர்ஸ்ல ஏரியா பிசினஸ் மேனேஜர் அப்படிங்கிற ரோல்மே இருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ஒரு ட்ரை நீங்க பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங், பிரான்ச் லெவல்ல ப்ராடக்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருக்கிறதையுமே நீங்க செக் பண்ணுங்க. ஆப்வியஸா ஒரு பேங்க் அப்படின்னா உங்களுக்கு அந்த சேல்ஸ் டார்கெட்டு,
அப்புறம் வந்து உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் அலோகேட் பண்ணுறது, பேங்க் ப்ராடக்ட்ஸை கிராஸ் செல்லிங் பண்ணுறது, கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வேக்கன்சி வந்து இருக்குங்க. ஸோ இதில் வந்து பிரான்ச் சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற ரோல் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து பாருங்கள். இதுவுமே வந்து ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் தெளிவாக கொடுத்துட்டாங்க இந்த சேல்ஸ் மேனேஜருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோதை அச்சீவ் பண்ணணும், என்னென்ன டார்கெட் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே. இதுவுமே ஆல் பிரான்ச்சஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதே மாதிரி மொத்தமாக 40 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜரை தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஜாப்ல வந்து காட்டியிருந்தேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஃபுல்லாக ஒன் டைம் எல்லா போஸ்டிங்குமே ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே வந்து லைவ்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்புறம் போஸ்ட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து ஃப்ரெஷருக்கு இருக்குது. ஸோ இதுக்கும் என்னென்ன கேட்குறாங்க, மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து KYC கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக வங்கியில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் வந்து லோன் ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட KYCயை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த KYCயை நீங்கள் சப்போர்ட் பண்ணி தர மாதிரி இருக்கும். அவங்களோட டாக்குமெண்ட்ஸை எரர் இல்லாமல் நீங்கள் வந்து சிஸ்டமில் அப்லோட் பண்ணி அவங்களுக்கான ஃபைல்ஸை மூவ் பண்ணுறது, இது எல்லாமே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்டேஷனில் எக்ஸிக்யூட்டிவ் லெவல். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கோயம்புத்தூரில் இருக்கிற நண்பர்கள். ஓகே, ஃபுல்லாக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் செக் பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.